ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமாவில் உப்புமா செய்ய போகிறோம். 1/4 கிலோ கோதுமை எடுத்து சுத்தமான பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், 100 கிராம் பீன்ஸு, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்குறோம். சட்டி சூடான பிறகு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு உள்ளே போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். இதில் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு வரும். அந்த பச்சை மணமெல்லாம் போய் நல்லா வதங்கி சூப்பரான ஒரு ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி எடுக்கணும். தீ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. தீ ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அப்புறம் கருக ஆரம்பிச்சிடும். லேசும் உப்பு கூட போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் எல்லாமே. சில பேர் கடைசியில் உப்பு போடுவாங்க. கடைசி உப்பு போடுறவங்களும் அது போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, வெங்காயமெல்லாம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சிருந்த கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக போட்டுங்க, தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். சட்டி நல்லா சூடாக இருக்கும். கோதுமை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். சுத்தமாக எல்லாம் வடித்து போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கடைசி வரைக்கும் நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறுறோம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆவி உள்ளே ஏறுற அளவுக்கு, சூடாகிற அளவுக்கு மூடி வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் மூடி வச்சா அப்புறம் கருகிரும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இட்லி பானையோட மூடி இது. உங்கள் வீட்டில் இட்லி பானையெல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த மூடியாக போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா ஆவி உள்ளே போயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.